ஆ. சரி, இப்படி ஹெலிகாப்டரே சுத்திக்கிட்டு இருக்க போறியா இல்ல உள்ள ஏறி உட்கார போறியா? ஓகே. அவளுக்கு தான் எதுவும் புரியாது, உங்களுக்கு கூடவா புரியாது? அவ கேட்டான்னு நீங்க இவ்ளோ செலவு பண்ணணுமா? பணத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரியல. அங்க பாருங்க, என் குட்டி ஃப்ரெண்டு முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? இதை விட பெரிய விஷயம் ஏதாச்சும் இருக்குமா சொல்லுங்க? அவ எப்பவும் இப்படி இருக்கணும். எல்லாத்த விட எனக்கு விலை மதிப்பான சொத்து இதுதான். இப்ப நீ ஹாப்பி தானே ஃப்ரெண்ட்? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிடிச்சதா ஹெலிகாப்டர் ரைடு? ஃப்ரெண்ட், எனக்கு இன்னும் ஃப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? இவ்வளவு பிடிச்சிருக்கு. Thank you friend. ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ தேங்க் யூ நோ சாரி. ஓகேவா? இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தா சொல்லலாம். Thank you and love you friend. I love you too. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் விரதம் அது இதுன்னு ஏதாவது பண்ண நான் உன் கூட கா விட்டுருவேன். Okay friend. குட்டி ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி.
ஆனா பெரிய ஃப்ரெண்டோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் கூட காணுமே. இப்ப ஆபீஸ்ல கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப எந்த கேள்வியும் கேட்காதீங்க. என் ஃப்ரெண்ட பாருங்க, அவ சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடி. அப்படிதானே ஃப்ரெண்ட்? இப்ப அவளுக்கு என்ன விட நீங்க தான் ஃபேவரட். அப்ப கூட யாராலையும் உங்க பிளேஸ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களை பார்த்தா எனக்கு ஜெலசியா தான் இருக்கு. ஐயோ, எதுக்குங்க? ஏன்னா என்னை விட நீங்க தான் அவளை ரொம்ப அதிகமா நேசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உங்களை மாதிரிலாம் அன்பு காட்ட தெரியாது. அது ஏன்னா உங்களை யாரும் அந்த அளவுக்கு நேசிக்கலல்ல, அதனாலதான் உங்களுக்கு அன்பு காட்ட தெரியலன்னு சொல்றீங்க. சாரி, I didn't mean to hurt you. இட்ஸ் ஓகே. உனக்கு ஒரு மேஜிக் காட்டவா? அப்பு, சித்தி, உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சா? உங்களுக்கு எப்படி சித்தி தெரியும்? உன்னை நான் பெத்து எடுக்கலனாலும் நீ என்னோட புள்ளதான் அப்பு. உன் மனசுல என்ன இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு சரியா தெரியாது. இன்னைக்கு என் அம்மாவோட பர்த்டே சித்தி. அவங்க இப்ப என் கூட இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. நீ சொல்றத பார்த்தா நான் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இல்ல? ஒவ்வொரு நாளும் நான் அம்மாவை நினைச்சு பார்க்காம இருந்ததே இல்லை. படுக்கும்போது அம்மா என் கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிக்காம நான் படுத்ததே இல்லை சித்தி. நீ மட்டும் இல்ல அப்பு, வாணி அக்காவை இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன கேட்டா அக்காவோட நினைப்புல நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? நானும் வாணி அக்காவும் ஒரே ரத்தம் இல்ல, அவ்வளோதான். ஆனா அவங்க எனக்கு கூட பிறந்தவங்களை விட அதிகம்தான். ஒவ்வொரு வருஷமும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் கோயிலுக்கு போய் அவங்களுக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன். இந்த வருஷம் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு நீ இங்க இருக்க. நீயே கோயிலுக்கு போய் கிட்ட இருந்து அர்ச்சனை பண்ணிட்டு வா, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஐயோ சித்தி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா? நீயே என்ன அர்ச்சனையா பண்ண போற? பூசாரிங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடு, அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. புரியுதா? வாங்கிக்கோ. இருந்தாலும் சித்தி, நான் தான் சொல்றேன்ல. என்ன ஆபீஸ பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கியா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையாப்பா, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சித்தி. ஏய், இப்ப அது உனக்கு இம்பார்ட்டண்டா? இத புடி புடி. முதல்ல நீ கோயிலுக்கு போயிட்டு வா. அசோக் இஸ் கேப்பபிள், ஹி வில் டேக் கேர். ஓகே? ஓகே சித்தி. நீ போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து நோ கால்ஸ், நோ மெயில்ஸ், நோ மெசேஜஸ். ஓகே? இது இன்னைக்கு என்கிட்ட தான் இருக்கும். சரி சித்தி, பாய். உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா என் பேச்ச சுத்தமா கேட்கல. பாவம். செத்த பிறகு எனக்கு எப்படி வேணுமோ அப்படி அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிஸ்டர் ராம், ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு தெரியாது. சரி வா. சீதாம்மா, ராத்திரி நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னல. முதல்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. நீங்க அலறதுக்கு முன்னாடி நான் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன? நான் ராத்திரி உங்ககிட்ட பேசினேனா? இல்லையே.
இல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னேன்னு சொல்லு. இருங்க வரேன். நீங்க திருடி சீதாமா என் டைரிய கூட பாத்துட்டீங்களா? எங்க ஸ்கூல்ல பிக்னிக் கூட்டிட்டு போறாங்கன்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியும் தானே? புரியுது. நான் பிக்னிக்கு போனா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல? என்ன சீதாமா? நீ எங்கேயும் போக வேண்டாம். எல்லாரோட சேர்ந்தனா உன்னை ஸ்டாப் பண்றது கஷ்டமாயிடும். இப்போதைக்கு எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. இப்படியே இருக்கட்டும், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா போதும். ஏன் சீதாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி, தொல்லை பண்ணாத. நான் பிக்னிக்கு ஏன் போக கூடாதுன்னு ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க பாப்பா. எதுக்குன்னா உன்னை அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்ல, நீ போகவே கூடாது. முந்தானத்து தானே ஊர் சுத்திட்டு வந்த, போ. ப்ளீஸ் சீதாமா, நான் பிக்னிக்கு போறேன் ப்ளீஸ். சரி, பிடிவாதம் பிடிக்காம நான் சொல்ற பேச்ச கேளு, இல்லனா எனக்கு கோவம் வந்துரும். குட் மார்னிங் சீதாமா. குட் மார்னிங். போனே பண்ணாம டைரக்டா வந்துட்ட. சர்ப்ரைஸா பார்ட்டி கேட்கலான்னு வந்தேன். பார்ட்டியா? ஆ, இன்னைக்கு உனக்கு பணம் கிடைக்கும்ல. நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியாது, ஏன்னா எனக்கே அது புரியல. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஐம் சோ சாரி. நீ எதுக்கடி சாரி சொல்ற? ஏன்னா நான் யாரோ மூணாவது மனுஷி தானே. பிரியா, பின்ன என்னம்மா, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கே. நீ என்கிட்ட எதையும் சொல்ல மாட்ட, ஆனா எனக்கே தெரிஞ்சு போச்சு. உன் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் எப்படியோ பை மிஸ்டேக்கா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. அதை எப்படி கேக்குறதுன்னு புரியாம பாசும் ராமும் சேர்ந்து 2 பேரும் என்ன சர்க்கஸ் பண்ணாங்க தெரியுமா? என்னாலதான் ப்ராப்ளம். ஐம் சோ சாரிடி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எனக்கு நிஜமாவே தெரியாது சீதா. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஆர்டினரி பொண்ணு தானே. பணம் வந்ததும் என்னோட தேவைகள்ல நான் மூழ்கி போயிட்டேன். ஆனா இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. ஐயோ, இந்த பேச்ச நிப்பாட்றியா? நீ எந்த தப்பும் பண்ணல, அமைதியா இரு. கரெக்டா சொல்லிட்ட. என்ன பாத்தியா, ஒன்ன மாதிரி ஆயிட்டேன். நல்ல வேலை. இப்ப பணம் வந்தா உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும்ல. இந்த வீட்டை காப்பாத்திக்கலாம்ல. என்ன ஆனாலும் எல்லாம் சரியாயிடும்ல. அப்புறம் ராம்க்கு, ஐ மீன் நம்ம கடவுள் ராம்க்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பு, வா போலாம். அது சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொன்ன? வேற யாரு, எல்லாம் நம்ம ராம் தான். கடவுள் ராம் இல்ல, நம்ம புது அட்மிஷன் ராம் தான். பிரியா, என்னடா இப்படி கேக்குற? நீ தப்பா எடுத்துக்காத. நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டியா? அட, நான் ஏன் தப்பா நினைச்சுக்க போறேன்? இல்ல, இன்னைக்கு எனக்கு பணம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். டோன்ட் வரி, நான் ஆல்ரெடி பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். உனக்கு வர வேண்டியதுதான் பாக்கி. ஆக்சுவலி ராம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் பாஸ் கிட்ட பேசி ரெக்கமெண்ட் பண்ணாரு. தேங்க்ஸ் எல்லாம் வேணாண்டி. ஏன்? இப்ப எதையும் சொல்லாத. வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு மொத்தமா சொல்லிடு. ஏய், எனக்கு பானிபூரி பார்ட்டி தரணும், ஓகேவா? மிஸ் பண்ணிடாத, இப்பவே சொல்லிட்டேன். கண்டிப்பா. சரி கண்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாமா?
என்னடா செல்லம், உனக்கு என்னாச்சு? தாத்தா ஸ்கூலுக்கு வந்து நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? பிக்னிக்கு அனுப்ப முடியாதுன்னு வந்து சொல்லணும். ம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாவம் சிரி, ஸ்கூல்ல என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க போய் சிரி ஸ்கூல்ல பணம் கட்டிட்டு வந்துருங்க. சீதா ஒத்துப்பாளாமா? சீதா வீட்டு டென்ஷன்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவகிட்ட பணம் வேற இல்ல. ஆ, நல்ல ஐடியாங்க. சரி குட்டி, நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன? நாக் நாக்னு சொல்லு. நாக் நாக். அ, யாரு? சிரி. கோட் வேர்ட் என்ன? ABCD. மூர்த்தி தாத்தா கேடி. ஏய், டன் டடை. என்னது இது? இது உனக்காகவே நான் தர்ற பரிசு. பரிசா? அப்படின்னா? அப்படின்னா கிஃப்ட். கிஃப்டா? இன்னைக்கு ஒண்ணு என் பர்த்டே இல்ல தாத்தா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லம்மா. நீ எனக்கு உன் பாட்டிக்கு ஹெல்ப் பண்றல்ல, அதாவது உன் பாட்டிக்கு தலை வலிக்கும் போது ஜண்டு பாம் எடுத்து தடவி விடுவல்ல, அதுக்காக தான் இது உனக்கு கிஃப்ட். வாங்கிக்கோ செல்லம், இத நீ பிக்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாத்தா எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம். ஏமா கண்ணா? நான் பணத்துக்காகலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். எனக்கு உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத எனக்காக நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ பாட்டி. தாத்தா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, போலாமா? போலாமா, வா. செத்து போனவளோட பிறந்த நாள், ஆபீஸ்ல உண்மையான பண்டிகை. பார்கவி, ஏதாவது சொன்னியா என்ன? வெளியாளுங்க இருக்கும்போது நீ என்ன திட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்கவி. உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. என்ன? அப்பவே நினைச்சேன். லைட்டா விக்கல் கூட வருது. பார்கவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லார் முடியையும் பிடிச்சி ஆட்டி படைக்கிற உன்கிட்ட இருக்கிற சக்தி ராதாக்கு மட்டும்தான் இருக்கு. ராதா? ராதா விக்கெட்டு விழுந்துடுச்சுல, பவுண்டரியை விட்டு அனுப்பிடுவாளோ என்னவோ. உங்க மொக்க கமெண்ட்ரி ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இன்னும் டாஸே போடல, அதுக்குள்ள மேட்ச் கேன்சலா? எதுக்கு பார்கவி, மூடு இல்லையா? இன்னைக்கு வெதர் பார்கவிக்கு பர்ஃபெக்ட். அதனால இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு என் கூட வரீங்க. போய் ரெடி ஆயிடுங்க. என்ன? நான் உன் கூட ஆபீஸ்க்கு வரேனா? இது என்ன பனிஷ்மெண்ட்? விஸ்வா, கீழே காரை ரெடி பண்ணுங்க, நான் வரேன். இல்ல பார்கவி, நீ தான் போறல, உன் கூட நான் எதுக்கு? ஒரு விஷயம் தெரியுமா? வானத்துல பறந்துகிட்டே இருக்குமே அந்த பட்டம், அது எவ்வளோ மேல போகுதோ, கீழே நூலை புடிச்சுக்கிட்டு இழுப்பாங்கல்ல, அவங்க இழுக்கும் போது அது கீழே வரலன்னா கிழிஞ்சு போயிடும் அந்த பட்டம். புரிஞ்சிருச்சு. மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நான் மௌன பார்வையாளர், அமைதியா இருக்கணும். இருந்துடுறேன். கிளம்பலாம்.